Satyabama Institute of Science and Technology, ranked among India's top 50 universities in the NIRF ranking for the 4th consecutive year. Admission in progress. Subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. You will enjoy. நார்மலா நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயே வந்து ஒரு போஸ்ட் போட்டா அதுல வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கிண்டல் கேலி ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி. Don't demean anybody because you have no rights. Like I don't know what they're thinking in their mind. எனக்கு அது மட்டும் எனக்கு எப்படியாவது அவங்க மைண்டுக்குள்ள போகணும்னு ஆசையா இருக்கு. அவங்க என்ன யோசிக்கிறாங்க புரிய மாட்டேங்குது. என்னது problem with the video, don't watch the video. Simple. Okay. He's the most amazingest human being on earth. நீங்களும் வல்லாம் ஒரு கோடி பண்ண. அதுல வந்து ஒவ்வொரு ஆங்கர்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரோமோ இருந்தது. என்னோட ப்ரோமோ வந்து என்னோட ஹைட்ட வந்து கேலி பண்ணாங்க சூப்பரா. சூர்யா சார் came and told me it's like don't let anybody tease about your height. அதனால வந்து இது வந்து நீங்க அலோவ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு நான் சொன்னாரு. அண்ட் இந்த ஒரு ஹோல் ஜர்னில வந்து இந்த ஒரு மீ டூ சோ கால் மீ டூ அப்படிங்கிறது என்னைக்காவது இருந்திருக்கா, ஃபேஸ் பண்ணிட்டீங்களா? பேசிக்கலி வந்து ஒரு சேனல் வந்து இது ப்ரோகிராமிங் ஹெட் சரிங்களா, அவர் ஒரு ஷோ கூப்பிட்டாரு அந்த சேனலுக்கு. நான் அந்த ஷோ போய் லைக் பண்ணேன். I was very happy with the show. அவர் வந்து ஒரு வாட்டி கூப்பிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு I'm going to a bar, meet me at 8 o'clock or 9 o'clock or something he said. So I said pub எதுக்கு இல்ல நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாமே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. I said I'm not very comfortable with a pub. Okay. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு சேனல்ல எந்த ஷோமே எனக்கு கூப்பிடல. நான் இப்போ ஒன்னு சொன்னா அது கான்ட்ரோவர்சி ஆயிடும். So I don't know whether to say it or not say it. என்ன பேச கான்ட்ரோவர்சி? ஹலோ கல்யாணி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு இந்த COVID-19ல லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. டிஃபிகல்ட். வீட்லயே உட்கார்ந்து இருக்கணுமா, அதுவும் என் குழந்தை வச்சு வீட்லயே உட்கார்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பரவாயில்ல அப்படியே போயிட்டு இருக்கு. எப்படி வந்து அப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இல்ல நிஜமா தான் சொல்றேன், ஜூனியர் ஆர்டிஸ்டா நான் பார்த்ததுலயும் சரி இப்பவும் சரி கிட்டத்தட்ட அதே ஒரு யங் சாம் மெயின்டைன் பண்றீங்க. எனி சீக்ரெட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? I have no idea. I think மனசுல வந்து பாசிட்டிவிட்டியும் அவரு மனசுல வந்து ஆல்வேஸ் 16 அப்படி நினைச்சிட்டோம்னா நமக்கு வயசே ஆகாது. ஆஹா, இனிமேல் நான் அதை வந்து நினைச்சு பார்க்க போறேன். ஓகே, சோ அதை தாண்டி ஆமா இல்ல இனிமேல் நார்மலா தாடி வளர்த்தாலே வந்து ஏஜ் அப்படிங்கறாங்க. என்ன நீங்க கேக்குறதெல்லாம் நீங்க பாக்கணும். ஏஜ் கெஸ் பண்றப்பெல்லாம் பாக்கணும். இப்ப ஷேவ் பண்ணலாம் அப்படி இருக்கு. சோ அதை தாண்டி வந்து எஸ் நிறைய பேருக்கு வந்து கல்யாணி அவர்கள் அப்படின்னாலே வந்து ரெண்டு விஷயம் கண்டிப்பா வந்து சொல்லுவாங்க. ஒன்னு பிரபுதேவா சார் கூட இருந்த அந்த ஒரு காம்பினேஷனா இருக்கட்டும், ஜெயம் ரவி சார் கூட இருந்த இன்னொரு காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா வந்து என்னைக்கா இருந்தாலும் பேசப்படுற ரெண்டு விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் கழிச்சு திரும்பி பார்க்கும் போது எப்படி இருக்கு? ஹவு ஹாப்பி யூ ஆர் லுக்கிங் பேக் டு யுவர் ஸ்மால் யூ? லுக்கிங் பேக் ஐ திங்க் ஐ வாஸ் வெரி லக்கி. ஏன்னா சின்ன வயசுலயே வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அந்த மாதிரி கிடைக்கிறது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்ல. அது ஒரு நல்ல ரோல், ஒரு டான்ஸ் லெஜெண்டோட டான்சிங் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இன்னைக்கு ஆலைக்கும் போது நம்ம திங்கிங் அபவுட் இட் வந்து இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஹேட் and I was so lucky to be part of it. டாக்கிங் அபவுட் யுவர் ஜேர்னியா இருக்கட்டும், மெயினா வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா வந்து சூப்பரா ஷைன் ஆகி அதுக்கப்புறம் வந்து படங்கள் வரிசையா பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்னத்திரை அப்படிங்கறதுலயும் வந்து உங்க கால் பதிச்சிருந்தீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரேக் அப்படிங்கிறது மேரேஜ் ரீசன்னாலயா? இல்ல ஆக்சுவலி ஆஃப்டர் மேரேஜ் கூட நான் வந்து ஆண்டாளோட சீரியல் பண்ணிட்டு இருந்தேன். சோ அந்த சீரியலுக்கு அப்புறம் while I was doing அந்த சீரியல் பண்ணும்போதே வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பெங்களூர்ல வேலை கிடைச்சிச்சு. and it was fine. I was finding very difficult. அப்படி இப்படி இங்கே அங்கேயும் போய் அதுக்கப்புறம் இந்த சீரியல் முடிச்ச அப்புறம் சரி ஓகே மேபி I can take a break now. அது மட்டும் பிரேக்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்தது. சோ அந்த நேரத்துல வந்து I had a back surgery. இப்போ என் பேக்ல வந்து ஒரு பெரிய பிளேட், ஐயோ 6-7 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு கம்ப்ரெசிபிள் கேஜ் போட்டிருக்காங்க. So I had சொல்றீங்க? ஆமா, ரொம்ப நாளா என் பேக் ஒரு ப்ராப்ளமா இருந்தது. சோ அந்த ஒரு கேப்ல வந்து ஃபர்ஸ்ட் விஷயம் பண்ணதே அந்த சர்ஜரி. And talking about அந்த இட்லா பாஷை, அது வந்து நிறைய பேர் கீழே கூட போட்டிருந்தாங்க, காசு பொண்ணு, அப்புறம் அந்த லாங்குவேஜ் பேசுவாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட போட்டிருந்தாங்க. சோ அந்த இட்ல பாஷை அப்படிங்கிறது அந்த ஒரு பாஷையில எங்களுக்கு ஏதாவது
versus சத்தியமா வந்து ஐ டோன்ட் நோ தட் பாஷா. ஓகே, அந்த பாஷையில அந்த டயலாக் மட்டும் தான் எனக்கு தெரியும். அது நம்ம சின்ன வயசுல இப்போ நமக்கு வந்து ஒரு சயின்ஸ் பேப்பரோ இல்ல மேத்ஸ் பேப்பரோ கொடுத்தா நமக்கு என்ன புரியவா போகுது இல்ல, நம்ம மனப்பாடம் பண்ணி போய் எழுதல அந்த மாதிரி. அது அந்த டயலாக் ஞாபகம் இருக்கா? ఇట్లంద బట్లాషర్లా ఒట్లోనకు తెట్లరియాదు ఒట్లోనకు వెయిట్లున్నా ఎట్లకి తె కట్లెత్తుకో. ஐயோ, இது நீங்க மனப்பாடம் பண்ணீங்க? அந்த அளவுக்கு நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன்னா பாத்துக்கோங்க. இருக்கு தூக்கத்துல எழுப்பிட்டா கூட சொல்லிருப்பீங்க போல இருக்கு. கண்டிப்பா. அண்ட் ஃபர்தர் அஹெட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாவே வந்து இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவன் நம்ம நிறைய பேர் பாக்குறோம். நீங்களா இருக்கட்டும், ஜென்னி அவங்களா இருக்கட்டும், அண்ட் மகேந்திரன் அவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்திருக்கோம். டுவர்ட்ஸ் ஒரு எண்டுக்கு மேல வந்து பீப்புள் டேக் அப் டிஃபரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ், அந்த மாதிரியும் நம்ம போய் பார்த்திருக்கோம். பட் ஒரு ஆக்டரா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல கிடைச்ச ஒரு ரீச், அவங்களால இந்த ஒரு பரிமாணம், அடுத்த பரிமாணம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு ஃபேக்டராவே தான் இருக்கு நம்ம பார்க்கும்போது. பட் ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல எங்களுக்கு பார்க்கும்போது என்ன இது ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா அடுத்து ஈஸியா வந்து ஹீரோ ஆயிடலாம், ஹீரோயின் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது என்ன உண்மையாலுமே கஷ்டமா இல்ல வாட் இஸ் தி சேலஞ்ச்? எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் லிட்டில் பாப்புலர், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து டைரக்டரும் ப்ரொடக்ஷன் டீம் சொல்றது வந்து மக்கள் வந்து இன்னும் உங்களை குழந்தையா தான் பாக்குறாங்க. திடீர்னு ஒரு ஹீரோனா பாக்கும்போது வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு ரொமான்டிக் ரோல் பண்ணும்போதோ இல்ல ஒரு பெட்ஷோட் ரோல் பண்ணும்போது மக்கள் இன்னும் அது வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணது என்கிட்ட சொன்னாங்க. லைக் நிறைய ஒரு 2 படம் பண்ண போது நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஏமா இப்பவே வந்து ஹீரோனா பண்ற, குழந்தை மாதிரியே இருக்கு, இட்ஸ் டிஃபிகல்ட் டு அக்செப்ட் யூ as a big girl. அதனால வந்து அது ஒரு பெரிய ஒரு டிராபேக். சோ was that one of the reasons அதுக்கப்புறம் சின்ன திரை அப்படிங்கிறது போனது, இல்ல you already அந்த ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது? இல்ல, நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ஒரு படம் பண்ண அப்புறம் நிறைய ஸ்டூபிட் படங்கள் எல்லாம் பண்ணேன், நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ பிகாஸ் இது ஒரு சைல்ட் ஆர்டிஸ்டா இருக்கும்போது நம்ம வந்து அந்த படம் இந்த ரீச் வரணும் அந்த ரீச் வரணும் பார்க்க மாட்டோம். ஓகேவா? ஒரு ஸ்கிரிப்ட் வரும், ஸ்கிரிப்ட் கூட வராது, அவங்க போன் பண்ணுவாங்க, இதுதான் கேரக்டர்னு சொல்லுவாங்க, நம்ம லொகேஷன் போயிடும். This is how it நடக்கும் as a child artist. ஆனா ஒரு ஹீரோனா இருக்கும்போது அவங்க ஸ்கிரிப்ட் அனுப்பணும், we have to accept the script, இது வந்து மக்கள் எப்படி பாப்பாங்கிறது பார்க்கணும், இதெல்லாம் யோசிக்கணும். நான் எதுவுமே யோசிக்கல, அவங்க கூப்பிட்டாங்க, நல்ல கேரக்டர் மாதிரி தோணுச்சு, I went to the location. சோ அது வந்து எப்படி அது மக்களுக்கு வந்து போய் சேருதுங்கிறது நான் யோசிக்கவே இல்ல. how they are going to shoot it or how they going to portray it ங்கிறது நமக்கு அந்த டைம்ல எனக்கு புரியல. So I made a lot of mistakes அதுலயே. சோ நடுவுல வந்து எங்க அம்மாவும் நானும் அப்பா உட்கார்ந்து I don't think I should continue in my industry. எனக்கு வந்து பேஷன் ஆக்டிங், அதுவே ஒழுங்கா பண்ண முடியலன்னா அப்புறம் வேண்டாம் ஓகே அப்படின்னு வந்து யோசிச்சு நான் வந்து நியூயார்க்ல வந்து ப்ராபப்லி ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோ டைரக்ஷனோ பண்ணலாம். இது வந்து நான் பீட்டருக்காக சொல்லலைங்க, சத்தியமா எங்க மம்மி மேல சத்தியமா இல்லங்க, உங்களுக்கு தெரியாது, நீங்க இது யூடியூப்ல போடுவீங்க, கமெண்ட்ஸ்ல வந்து பெரிய பீட்டர் இது நியூயார்க்ல போய் படிக்குமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. என்னன்னா அன்னைக்கு வந்து நான் சம்பாதிச்சு கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன். மேபி ஐ குட் ஹவ் யூஸ்ட் தட் ஆர் டேக்கன் a loan and gone. ஏன்னா எனக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியை விட வேற என்ன பண்றது எனக்கு தெரியாது, நான் ஒழுங்கா படிக்கல. ஓகேங்களா? சோ எனக்கு வந்து என்ன பண்ணாலும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பண்ணணும். and I was interested in something behind the screen. Maybe I can do some script writing or direction பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற இந்த டைம்ல விஜய் டிவி had called. அவங்க வந்து இந்த மாதிரி ஆங்கரிங் ஷோ பண்றாங்க, ஆங்கரிங் ஷோ இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பெரிய பருப்பு இல்ல, அவ்வளவுதான், டிவில நாங்க பண்ண மாட்டோம், ஓகே only movies அப்படின்னு சொல்ற அளவுக்கு I was like I don't want to do television. எங்க அம்மா வந்து ஒரு அடி வச்சாங்க எனக்கு, என்ன பெரிய இவ்வளவு நீ வீட்டுக்கு வந்து ஆஃபர் கூப்பிடுறாங்க, you didn't want to do acting, you went. Okay, and they're coming and asking you, எத்தனையோ பேர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்டு இருக்காங்க, நீ என்னடா பெரிய ராணி மாதிரி பிஹேவ் பண்ற அப்படின்னாங்க. அப்பதான் வந்து கரெக்ட்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு I went and met everybody and I did the show. ஒரு ஷோ பண்ணேன், அப்புறம் 2-3 ஷோ பண்ணேன். அப்புறம் விஜய் டிவி எனக்கு சீரியல் ஆஃபர் கொடுத்தாங்க, அது அக்செப்ட் பண்ணேன் and I kept going from there. அண்ட் இந்த ஒரு ஹோல் ஜர்னில வந்து இந்த ஒரு மீ டூ, சோ கால் மீ டூ அப்படிங்கிறது என்னைக்காவது இருந்திருக்கா, ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு? Me too was not
I'm definitely I'm not going to compare myself to நிறைய பேர். என்னோட பிளஸ் பாயிண்ட் ஆக்சுவலி அந்த சைல்ட் ஆர்டிஸ்ட்க்கு பிளஸ் நெகட்டிவ் ஒன்று இருக்குல்ல. நெகட்டிவ் வந்து நம்ம எப்பவுமே குழந்தையா இருக்கோம். பிளஸ் வந்து நம்ம குழந்தையா இருக்குது அவங்க they know we are young. ஒன்னு செகண்ட் வந்து they know we are already popular, so they will not come to us like that. தேர்ட் வந்து ஒன் மோர் பாயிண்ட் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாருமே தெரியும், லைட் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் இல்ல லைட்மேன்ஸா இருக்கட்டும், so everybody is already known to us. இப்ப சின்ன வயசுல இருக்கும்போது ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருப்பாங்க, ஓகேவா, அவரே வந்து இப்ப டைரக்டரா மாறி இருப்பாரு. So it's all the things, so we know everybody, ஓகேவா. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து யாரும் அந்த மாதிரி என்ன அப்ரோச் பண்ணது கிடையாது. பட் ஐ ஹவ் டெஃபினெட்லி காட் கால்ஸ். இப்ப நம்ம ஹீரோயினா வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க அம்மா பாவங்க, எங்க அம்மாக்கு தமிழ் கூட ஒழுங்கா வராது, ஓகேவா. எங்க அம்மா இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, அவன் மலையாளி பேசிக்கலி. சோ நடுவுல அந்த ஹீரோயினா பண்ணும்போது எங்க அம்மாக்கு போன் கால்ஸ் வரும், இந்த மாதிரி படம் இருக்குங்க, பெரிய ஆக்டர், நல்ல ப்ரொடியூசர், உங்க பொண்ணுதான் ஹீரோனா போடணும்னு ஆசைப்படுறவங்க. எங்க அம்மா உடனே ஓகே ஓகே கிரேட்டுங்க, அப்ப டேட்ஸ் அப்படி பேச ஆரம்பிக்கும் போது, ஆனா ஒரு விஷயம் இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். எங்க அம்மா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கும்போது she thought adjustment means dates adjustment. ஓகே சோ அதுக்கப்புறம் எங்க அம்மா வந்து she felt something odd. அவங்க வந்து சரிங்க இது வந்து I don't think it's going to work out, எங்க பொண்ணு இல்ல சாரி நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு போன் கட் பண்ணிடுவாங்க டக்கு டக்குன்னு. பட் அதுக்கப்புறமா வந்து I came to know adjustmentனா வந்து you know what. So that was very very shocking for me. That was one of the reasons நான் வந்து படங்களே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணது. ஆனா என் டேர்ம்ஸ்ல பண்ணணும், இல்லனா பண்ண வேண்டாம். And I am not some very big actress to do in my terms. என்ன தேடி வர மாட்டாங்க, ஓகேங்களா. சோ அதனால தான் இந்த படங்கள் வேண்டாம்னு சொல்லி I came out of it. But having said that, நான் இப்போ ஒன்னு சொன்னா அது கான்ட்ரோவர்சி ஆயிடும். So I don't know whether to say it or not say it. என்ன பேச காண்டு அட சொல்லுங்க இதுல பரவாயில்ல, இனிமே நான் இண்டஸ்ட்ரியில இப்ப கிடையாது, ஆனா பிரச்சனை இல்ல. பேசிக்கலி வந்து ஒரு சேனல் வந்து இப்போ அவர் வந்து ப்ரோக்ராமிங் ஹெட், ஓகே, எந்த சேனல்ல சொல்ல மாட்டேன், ஓகே, இது ப்ரோக்ராமிங் ஹெட், சரிங்களா. அவர் வந்து ஒரு நார்மல் டைரக்டரா இருக்கும் போதே எனக்கு தெரியும், ஓகே. சோ அவர் ஒரு ஷோ கூப்பிட்டாரு அந்த சேனலுக்கு, நான் அந்த ஷோ போய் லைக் பண்ணேன். and I was very happy with the show. இது வந்து நான் ரொம்ப கேப்க்கு அப்புறம் பண்ண ஒரு ஷோ. நான் பண்ணது 2-3 சேனல், எல்லாமே கண்டுபிடிச்சுவாங்க, சரி பரவாயில்ல, கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல, ஓகே. சோ அந்த சேனலுக்கு சோ அந்த ஷோ நான் பண்ணிட்டேன். and அந்த ஷோக்கு சீக்வல் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஷோ டைரக்டர் வந்து you did it really well மா, கண்டிப்பா அடுத்த ஒரு இதுல இவங்க தான் வந்து we are keeping. And in the channel நிறைய shows we are going to call you. ஏன்னா நீ வந்து adjust, you are very easy going and easy to shoot with you. I said great, wow, amazing. Okay, முடிஞ்சிச்சு. நான் பெங்களூர்ல இருக்கேன், ஓகே. சோ அந்த ப்ரோக்ராமிங் ஹெட், ப்ரோக்ராமிங் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸோட ஹெட், எல்லாம் இந்த சீரியலுக்காக இல்ல, ஆல் தீஸ் இந்த பிளே ஷோஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட ஹெட் உங்களுக்கு தெரியும், ஓகே. சோ அவர் வந்து ஒரு வாட்டி கூப்பிட்டு எனக்கு போன் பண்ணாரு. போன் பண்ணிட்டு நான் I'm going to a bar, like Bangalore in the bars, the discotheque, pubs are very popular, okay. I'm going to this pub, meet me at 8 o'clock or 9 o'clock or something, he said. எனக்கு அவர் தெரியும், நான் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது எனக்கு தெரியும், I mean ஒரு நார்மல் டைரக்டர் இருக்கும்போது எனக்கு தெரியும். But I'm not friends with him, okay. So I said pub எதுக்கு இல்ல, நம்ம further discuss பண்ணலாமே, என்ன பண்ணலாம் அப்படினு. I said I'm not very comfortable with a pub and I'm not free also. Director அதா சொல்றேன், அவரை ஹர்ட் பண்ண கூடாது. I'm not free. Can I meet you for coffee or 3-4 o'clock? And I was very uncomfortable. I told my husband this. I was like it's very awkward. அவர் வந்து என்னோட friend கூட கிடையாது, ஒரு friend-ஆ இருந்தா I'll definitely have gone. So my husband was like இல்ல you அப்படியே அவாய்ட் பண்ணி விட்டுரு, don't get into it. அதுக்கப்புறம் அவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். I said no I can't come and all. அப்புறம் காஃபி கேக்கும்போது அவர் ஏதோ எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சாரு. So then we didn't meet. Okay. அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு சேனல்ல எந்த ஷோமே எனக்கு கூப்பிடல. அந்த சேம் ஷோ சீக்வல்ல கூட எனக்கு கூப்பிடல. Okay. And I think he spoke something bad about me in the channel and all that. அவர் மறந்துட்டாரு, எனக்கு மத்த மக்களும் தெரியுங்கிறது அவருக்கு தெரியல போல இருக்கு. So I know a lot of people around, so everybody started telling me, this is happening அப்படின்ற. Okay, no problem, but this is so wrong, இல்ல? But
It's so Exactly. sad. இப்போ உங்க டேலண்ட்காகவோ இல்ல I'm very professional. இல்ல, very true. If you've seen me, டேலண்ட்கான இடம் கிடைக்கிறதே இன்னைக்கு கஷ்டம். அதுலயும் வந்து and there's nothing called professionalism. போனோ யூ கிவ் யூ நான் வந்து என்ன செட்டில் இப்போ என்ன பத்தி நீங்க மத்த டைரக்டர்ஸோ எனிபடிக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐம் வெரி வெரி ப்ரொஃபஷனல் கம் 1 hour பிஃபோர் ஸ்கெடியூல் டைம் அண்ட் இட்ஸ் நாட் த சேனல்ஸ் ப்ராப்ளம் இது ஒரு ஆளோட பிரச்சனை ஓகே சோ தட் ஒன் அந்த ஆள் வந்து and he is still enjoying his post he's still in that bigger post and எங்கள மாதிரி மக்களுக்கு வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது so it's sad. சோ இந்த ஒரு யூனோ ஃபியர்ஸ் மொமெண்ட்ல வந்து ஒரு சின்ன ஒரு கேம் செக்மெண்ட் சும்மா ஜாலியா போயிட்டு அதுக்கப்புறமா திரும்பி ஆன் ட்ராக் வர போறோம். என்ன கேம் செக்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மூவி கேசஸ் தான். இது கண்டிப்பா வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாத்திருப்பீங்க இன்ஸ்டால இல்லையா? சோ ஆரம்பிக்கலாமா? கெஸ் த தமிழ் மூவி. இதுதான் 5 rats. அஞ்சலி. பாத்தீங்களா? ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே இது கொஞ்சம் கஷ்டம். டவுன்ஃபால் பேபி. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுதான். இல்ல அப்படி படம் எங்க? குழந்தை இல்ல, குழந்தை இல்ல, குழந்தையும் இல்ல, பேபி இல்ல, குழந்தை இல்ல. பேபிக்கு பதிலா தமிழ்ல குழந்தை தானே இல்லையா? குழந்தைக்கு போக இன்னொன்று இருக்குல்ல, பாபநாசம். Thank you செல்வா, thank you, you're amazing. ஓகே அடுத்து வந்து இது ஈஸி. வாட் ஃபெயிண்ட். மயக்கம் என்ன? சூப்பர். அடுத்து வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். காட்டன் வாரியர். பருத்தி வீரன். யோசிச்சு பாருங்க. This is amazing. I like this game. இனிமே நான் வந்து இன்ஸ்டால விளையாடும்போது கூட லைவ்ல எல்லாம் விளையாடணும் போல இருக்கு. லைவ் போட்டு லைவ்ல பரவாயில்ல. அட கடவுளே. ஓகே அடுத்து பாருங்க. ஃப்ளோர் கேஷ். No. தெரு கேஷ். ஈஸி. What is தெரு காசு? யாரும் சொல்லிராதீங்க, தயவு செஞ்சு சொல்லிராதீங்க. இன்னும் பருத்தி வீரன்ல இருக்காங்க. Come on forward. இங்க பாருங்க, ஃப்ளோர் கேஷ். ஃப்ளோருக்கு என்னென்ன? ஐயோ, ஃப்ளோர் வந்து தரை சொல்லிட்டாங்க. தரை சொல்லிட்டீங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க. காசுக்கு அட போங்க பாருங்க. விவேக் க்ளூ. விவேகம். கரெக்ட். That's very easy. சூப்பர். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து ஓகே இதுக்கு வேணா ஏதாவது ஒரு ஐ மீன் ஒரு க்ளூ தரேன். ஆர்மி ஃபாதர், இஃப் யூ டோன்ட் நோ. ஆர்மி ஃபாதர் இருங்க. பட்டாள பையன். இது வந்து ஒரு பெரிய ஓகே தலைவர் படம். இதுதான் பெஸ்ட் க்ளூ. ஆர்மி ஃபாதர். யாரும் போட்டுறாதீங்க பாக்கீல. படையப்பா. எஸ். இல்ல நீங்க பாக்கல. சூப்பர். இல்ல நீங்க பாக்கல, இப்பதான் போட்டாங்க ஜஸ்ட் நவ. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு கிவ் மீ த கிரீன் மேங்கோ. குடுமா மாங்கா. பச்சை மாங்கா. யார் படம் சொல்லிட்டா? தலை படம். ஐ நோ மங்காத்தா. ஆமா மாங்காத்தா. அதுதான் மாங்காத்தா. ஓகே அடுத்து வந்து இரும்பு. ஸ்டீல். இரும்பு. இவர் படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க. இவரு ஒரு படத்துல நிறைய பேர் மங்காத்தா போடுறாங்க. ஓகே வருங்க. ஆமா இரும்புதான் வேர்டு. கெஸ் த தமிழ் மூவி. இரும்பு. இவரோட படத்துல ஐயோ சேஃப் தானே? சும்மா உட்காரணுமா? அயான் சொல்லிட்டாங்க. அப்படியா? அவர் கூட ஒரு அந்த ஸ்ரீ இல்லையா ஒரு சின்ன ஒரு சீன் பண்ணிருக்காரு படத்துல.
சூர்யா கூட இருந்தீங்க, நானும் சூர்யா But he's ஃபேனுங்க. the most amazingest human being on earth. அப்படியா? you can recollect the எதுவும் அந்த டைம் எதுவும் ஃபேன் மொமெண்ட் மாதிரி இருந்ததா இல்ல அப்போ you were not you were not aware? அப்பா கூட நான் நடிச்சிருக்கேன் ஓகேங்களா. ஒரு அண்ணாமலைன்னு ஒரு சீரியல்ல என்னோட வந்து சித்தப்பா அவரு அந்த சீரியல்ல. ஓகே. சித்தப்பா. ஓகே. So I mean he knew me. ஏன்னா நாங்க வந்து almost 3 years சேர்ந்து ஒர்க் பண்ணோமா. அதுக்கப்புறம் வந்து இந்த I did ஸ்ரீ மூவி பண்ணும்போது வந்து he recollected அந்த அண்ணாமலை சீரியலும் அழுத்தின வனம் படமும். ஓகேங்களா. சோ அதெல்லாம் முடிச்ச அப்புறம் நான் வந்து நீங்களும் வெல்லாம் ஒரு கோடி பண்ணேன். ஓகேங்களா. ஸ்பெஷல். சோ என்னோட ஹைட் பத்தி ஃபர்ஸ்ட் வந்து அவர் தான் சொன்னாரு. ஓகேங்களா. சோ அதுல வந்து ஒவ்வொரு ஆங்கர்ஸ்க்கும் ஒவ்வொரு ப்ரோமோ இருந்தது, இன்ட்ரோடக்ஷன் மாதிரி. சோ என்னோட ப்ரோமோ வந்து என்னோட ஹைட்ட வந்து கேலி பண்ணாங்க சூப்பரா. ஓகேங்களா. சூர்யா sir came and told me, he's like, don't let anybody tease about your height. ஹைட் வந்து ஒரு பர்சனை வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, இது பண்ணாது, அதனால வந்து இது வந்து நீங்க அலோவ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு வந்து இந்த மரமண்டைக்கு புரியலங்க. நம்ம வந்து அன்னைக்கு கமால் விஜய் வரோம், கமிங் ஆன் விஜய் டிவி அப்படிங்கிற இதுல I didn't know, but then I realized that it was very stupid. அந்த வீடியோ நாங்க பண்ணும்போதே I was very upset. ஐயோ ஹைட் கேலி பண்றாங்களா, ஹைட் இது பத்தி தான் பேசுவாங்களா, வேற am I not a good actress or what is happening ங்கற மாதிரி I was feeling. Okay ma, my interview நீ பெரிய பொண்ணா அப்புறம் பண்ணிக்கலாம். இல்ல கூடிய சீக்கிரம் ஆக்டர் ஆயிருவாங்க போல இருக்கே. ஸ்கிரீனை தேடி தேடி பயங்கரமா ஆக்டிங் பண்ணுவோம் வீட்ல. நவே ஐயோ நவே cry and show cry. What do you cry? இப்ப பண்ண மாட்டேன். She's not in the mood. இல்லனா சூப்பர் வெல் டன்ங்க. ஐ திங்க் திஸ் வாஸ் ஃபன். உள்ளபடிக்கு இந்த ஒரு க்ளூ தந்ததனால இட் வாஸ் மோர் ஃபன். சூப்பர். அதை தாண்டி வந்து இந்த ஒரு சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட நார்மலாவே ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. அபார்ட் ஃப்ரம் யூடியூப் எல்லாம் விடுங்க, நார்மலா நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயே வந்து ஒரு போஸ்ட் போட்டா அதுல வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கிண்டல் கேலி, ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி, ஒரு பெரிய பிகெஸ்ட் ஸ்டாரா இருந்தா கூட அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிகெஸ்ட் ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சு சொல்றது இருக்கு இல்லையா. சோ அது தட் ஹவு டு யூ see and what kind of replies அதுக்கு வந்து கொடுக்கலாம், இல்ல ரிப்ளை கொடுக்காம இருக்கலாமா, இல்ல என்ன வந்து பெட்டரா இருக்கும் for girls அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கேர்ள்ஸ்க்கு தான் அதிகமா டார்கெட்டிங் நடக்குது. என்னோட இப்போ வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து don't demean anybody because you have no rights. இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க வந்து டிப்ரெஷனால வெயிட் போட்டுருக்கலாம், இல்ல டிப்ரெஷனால வெயிட் குறைஞ்சிருக்கலாம், whatever it is, it's their problem. Okay. And people who are free, அவங்க வந்து like I don't know what they thinking in their mind. எனக்கு அது மட்டும் எனக்கு எப்படியாவது அவங்க மைண்டுக்குள்ள போகணும்னு ஆசையா இருக்கு. இந்த காமெண்ட் பண்றவங்க மைண்டுக்குள்ள அவங்க என்ன யோசிக்கிறாங்க புரிய மாட்டேங்குது. எக்ஸாக்ட்லி. சோ அதாவது சில டைம்ஸ் வந்து ஆங்கிள் யோசிக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. சில டைம்ஸ் வந்து சம்பந்தமே இல்லாம அந்த ஒரு பிக்சரே வேற ஒரு ரீசனுக்கு இருக்கும், பட் கீழ இருக்க கமெண்ட்ஸ் அதுக்கு சம்பந்தமே இல்லாம டிஸ்கிரைப் பண்ற சில வேர்ட்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு நோட்டா இருக்கட்டும், ரொம்ப ஒரு தப்பான ஒரு முறையிலயும் இருக்கும் இல்லையா. Correct. That's very true. I understand. And they start உடனே objectifying. இப்போ ஒரு ஃபீமேல் போட்டாங்கன்னா உடனே அவங்கள பத்தி அவங்க objectify பண்ணி காமெண்ட்ஸ் எழுதுறது, இல்ல அவங்க பாடி பார்ட்டோ அந்த மாதிரி காமெண்ட்ஸ் போட்டு that really can't. You have a problem. இப்போ உங்களுக்கு objectify பண்ணனும் அந்த மாதிரி சைட்ஸ் இருக்கு. You go to that site. You have a problem with the video, don't watch the video. Simple. That was really nice talking to you. Actually ரொம்ப ஒரு ஃபன்னான ஒரு கான்வர்சேஷனா இருந்துச்சு. இன்னமும் வந்து அதே மாதிரி சுட்டித்தரமா தான் இருக்கீங்க. I really admire that attitude. அப்படியே இருங்க. And wish you all the best. And கூடி சீக்கிரம் any plans of coming back to இது நான் கேட்கவே விட்டுட்டேன். தெரியாது. இப்போ வந்து இந்த கொரோனா முடிஞ்சோனே டெஃபினட்டா இந்தியாக்கு வந்துருவேன். இந்தியாக்கு வந்து if I get good offers I'll definitely do. பண்ண மாட்டேன் பண்ணுவேன்னு சொல்லவே இல்ல. நல்ல ஆஃபர்ஸ் கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவேன். And whatever I'm very open. I just want to என்னோட இப்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு இது வந்து I want to be good and I want to be kind to everybody and I want everybody to be kind to each others. Thank you so much for being sweet and answering all the questions and all the best to you too. கூடி சீக்கிரம் வந்து சினிமால உங்களை வந்து பார்க்க முடியும் அப்படி நம்புறேன். Wishing you great luck. நீங்க கூட நிறைய உங்க எல்லா இதுவும் நீங்க அச்சீவ் பண்ணனும் ட்ரீம்ஸும். கண்டிப்பா with all your support and wishes. Thank you so much.